சார் சிகிச்சை முறைகள் எந்த மாதிரி பண்ணலாம் சர்க்கரை வியாதி இருக்கவங்க? சர்க்கரை வியாதிக்குரிய சிகிச்சை முறைகள்னு வரும்போது பார்க்கும்போது அதில் ஒரு முதலிடம் வகிக்கிறது வந்து உணவு முறைகள் தான். உணவு முறைகள் மாற்றம் செஞ்சுக்கணும். அது என்னென்ன மாற்றங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம். ரெண்டாவது வந்து உடற்பயிற்சி. உடற்பயிற்சி ஏன் அப்படின்னா, உடற்பயிற்சி செய்யும்போது என்னென்னா இன்சுலினுடைய அளவு வந்து அதிகமாக உற்பத்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிளட்டில் இருக்கிற குளுக்கோஸ் நேரடியாக சக்தியாக மாதிரி செயல்படணும். பிளட்டில் குளுக்கோஸ் லோடு குறைய வாய்ப்பு இருக்குது. பயிற்சி பண்ணும்போது பிளட்டில் கொலஸ்ட்ரால் லெவல் குறைய வாய்ப்பு இருக்குது. பயிற்சி பண்ணும்போது எல்லா உறுப்புக்கும் ரத்த ஓட்டம் சீராக போகிறதுனால ரத்த குழாய்கள் அடைப்பு மற்ற உறுப்புகளில் எதுவும் பாதிப்பு வராமல் பாதுகாப்பாக இருக்கிறது இருக்குது. பயிற்சி பண்ணும்போது நமக்கு லெவல் ஆஃப் வெல்பீயிங்னு சொல்கிறோம், ஒரு ஒரு ஆரோக்கியமான உடல்நிலை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூணாவது மாத்திரைகள். மாத்திரைகளில் 3 வகையான மாத்திரைகள் இருக்குது. 3 வகையில் செயல்படுது மாத்திரை. ஒரு வகையான மாத்திரை கணையத்தில் இருக்கிற திசுக்களை தூண்டி விட்டு இன்சுலின்கிற திரவத்தை அது இன்சுலின் ஹார்மோனை அதிகமாக உற்பத்தி பண்ணுது. ஒரு சில மாத்திரைகள் வந்து உற்பத்தியான இன்சுலினை திறம்பட வேலை செய்ய வைக்குது. ஒரு சில மாத்திரைகள் குடல் பகுதியில் போய் அந்த குளுக்கோஸை கன்வெர்ட் ஆகிறத அந்த ஸ்லோ டவுன் பண்ணுது. அது மாதிரி 3 வகையான மாத்திரைகள். எந்த மாத்திரை யாருக்கு பயன்படும் அப்படிங்கிறத நம்ம நோயாளியுடைய தன்மையை வச்சு டாக்டர் முடிவு பண்ணுவார், டிசைட் பண்ணுவார். நம்மளே முடிவு பண்ணிக்க முடியாது. ஒரு தலைவலி காய்ச்சலில் போய் டாக்டர் மெடிக்கல் சொல்ல போய் ஒரு தலைவலி மாத்திரை கொடுங்க, காய்ச்சல் மாத்திரை கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்குற மாதிரி சர்க்கரைக்கு நம்ம மாத்திரை வாங்கி நம்மளே பயன்படுத்த முடியாது. மருத்துவருடைய ஆலோசனை பெறாரில் யாருக்கு எந்த மாத்திரை அப்படிங்கிறது அவங்க தான் சூஸ் பண்ணி தருவாங்க. அடுத்து 4வது வந்து இன்சுலின். இன்சுலின் வந்து நேரடியாக சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்த உதவி செய்யுது. அது இன்சுலின் நிறைய வகை இருக்குது. இப்போல்லாம் வந்து உங்களுக்கு முதல்ல என்ன பண்ணுவோன்னா ஒரு நாளைக்கு 3 இன்சுலின் 4 இன்சுலின் போடுவாங்க. இப்போ ஒரு வாரத்துக்கு ஒரு இன்சுலின் போட்டாலே போதும், அதுவே வாரம் போது சர்க்கரையை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி. 3வது இன்சுலின் பம்புன்னு சொல்லியிருக்கு. அதை நம்ம பாடியில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா என்ன ஆகுனாக்கா உங்களுக்கு சர்க்கரையுடைய அளவை கண்காணித்து எவ்வளோ சர்க்கரை இருக்குன்னு பார்த்தா அதுவே இன்சுலின் இன்ஜெக்ட் பண்ணிக்கும். அதே மாதிரி சர்க்கரையுடைய அளவையும் கண்காணித்து அதிகமாக குறையுதுங்கும்போது வார்னிங் சைன் கொடுக்கும். இந்த மாதிரி 5வது கடைசி இது அப்படின்னு சொல்ல முடியாது, இதுதான் முதலிடம் வைக்கக்கூடியது. சர்க்கரை வியாதியை பற்றி கல்வி அறிவு தான் சர்க்கரை வியாதிக்குரிய சிகிச்சை முறைகளில் முதலிடம் வைக்குது. அதுக்கான காரணம் என்னங்கிறத நம்ம வேண்டி பார்க்கலாம். புரியுங்களா? சிகிச்சை முறைகள்னு பார்க்கும்போது ஆகார முறைகளில் மாற்றம், இது உடற்பயிற்சி, மருந்து மாத்திரை, இன்சுலின், அதுக்கப்புறம் இது நம்ம வந்து வியாதியை பற்றிய கல்வி அறிவு, இது 5.